மேரேஜ் ஆகி இவ்வளோ டேஸில் நான் ஒரு நாள் கூட இந்த மொச்சப்பயிறு குழம்பு வச்சதே கிடையாது. நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் வந்து ஒவ்வொரு டேஸும் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா வாங்கி செம்ம பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் தான் சொல்லி தரணுன்னே எங்கள் அம்மா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்ல நானும் சமைச்சிட்டே இருந்தேன். எப்பயும் போல தான் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு அந்த பயரையும் போட்டு ஒரு வதக்கணும். இந்த மசால் மட்டும்தான் மெயின். தேங்காய், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், அப்புறம் வீட்டில் அரைச்ச மசால் பொடி 2 ஸ்பூனு, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு லைட்டாக காரத்துக்கு வந்து வத்தல் பொடி மட்டும் போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதில் ஊற்றி ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வச்சு நல்லா கொதிக்கவும் இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சு. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படா வரப்போகுது, நமக்கு தெரியாத விசப்பரிசையை காலங்காத்தால் செஞ்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோமேன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக நல்லா வந்துச்சு. நீங்களே பாருங்கள், லாஸ்ட் வேறு எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கா. நானும் சாப்பிட்டு பார்த்தே செமையாக இருந்தது. அப்புறம் தண்டுக்கீரை வாங்கினேன்னா ஃப்ரெஷ்ஷாக போயிடுச்சு. இன்னைக்கான டே வந்து நான் இப்படியே சாப்பிட்டுட்டு இன்னைக்கான லஞ்சையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். டாட்டா, பாய் பாய்.